புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொளியில் வருகின்ற ஒரு சில சம்பவங்கள், ஏன் பெரும்பாலான சம்பவங்கள் நண்பர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கலாம். ஏன் மறுபடியும் மீண்டும் நண்பர்களின் நினைவுக்கு இதை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா, ஊருக்குள்ள இப்ப போயிருக்கு இல்லைங்களா, ஓட்டு போடுங்க ஐயாவே, ஓட்டு போடுங்க. இந்த காணொளிக்கு தேவைப்படுகின்ற இன்ட்ரோ ஏற்கனவே வந்த இன்ட்ரோ தான். இந்த காணொளிக்காக ரிப்பீட். உங்களுக்கு மட்டும்தான், உங்க கட்சிக்கு மட்டும்தான் இத பண்ணலாம்னு வரலீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன். இதை விட பெட்டராவா? இதை விட பெட்டரா எப்படி அடித்தோண்டையில இருந்து கத்துறதுன்னு தெரியலீங்களே. எப்படி கத்தலாம்? இது பத்தலையா? இன்னும் எப்படி இன்னும் எமோஷன் வேணும் சார். எது பத்தாதா? இப்படி மூச்சு முட்டும் நெஞ்சி வலிக்க வலிக்க அவ்வளவு கத்தி கதர்ன அந்த கதறலோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குங்க? வயிறு எரியுது. யாருக்குங்க? நமக்கு கிடையாது. இதோ எரியுது எரியுது எரியுது. மேடையில பேசுற பேச்சுக்கு எவ்வளவு காசு வாங்குறோம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சுகி சிவம் கிடையாதுங்க. அவர் பாருங்க, ஓப்பன் டைப், திறந்த புத்தகம், எல்லாத்தையுமே ஓப்பனா கக்கிடுவாரு. காசு வாங்கியிருந்தா நான் மேடையில் பேசுறேங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு ஒரு உண்மையை பாருங்க அந்த மேடையிலே ஒத்துக்கினார். நான் காசு வாங்கி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி வாங்கின காசுக்கு மேலே ஓவராக பேசுறாரு அப்படின்னு சொல்ற வகையான பேச்சு, அவர் பேசுற ஓவர் பேச்சு. இன்னைக்கு இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்கிறான் சார். கைத்தட்டாதீங்க, விளக்கு ஏத்துனா கிண்டல். ஏ ஏ ஏ என்ன? நாங்க கடிக்கலைங்க. அவர் நாக்க கடிச்ச மாதிரியே நம்மளால கடிக்க முடியுமான்னு கடிச்சு பார்த்தோம். சுமாராக தான் கடிக்க முடியுது. அவர் அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்மளால கடிக்க முடியல. அப்படி பவர்ஃபுல்லா கடிச்ச அந்த கையோட பாருங்க, உங்க கட்சியில எல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு மோடி கட்சியில இறங்கி இருக்காராம். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீபதி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்ட அப்பா விடமாட்டேன் விடமாட்டேன். ஏங்கப்பா, ஓயோ பிபி பிரஷர் அதிகமா இருக்குமோ தலைவருக்கு? நாட்டுப்பற்றெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள பார்த்து வர கோபம் இதெல்லாம். அந்த கோபத்துல தான் ஒன்ஸ் மோர் கத்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, அவரோட எமோஷனை பார்த்துட்டு போற போக்குல இதை வேற கோட்டை விட்டோமே, அப்புறம் நம்மளை பார்த்து கடிக்க வந்துட போறாரு நாக்க. இப்ப கான்செப்ட் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இப்ப நார்மலா பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு எங்க நீங்களும் சொல்லுங்கன்ட்டு சொல்ல வைங்க. அதை விட்டுட்டு எதுக்காக மண்டக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் ஒட்டுமொத்தமா தெரிச்சு மூக்கு கண்ணு காது எல்லாம் வழியும் வெளியே வர்ற அளவுக்கு கத்தணும் அப்படி எமோஷனா? டேய், தண்ணி கிண்ணி கூட செத்துக்கிட்டு தொலை போற. இந்த அளவுக்கு தம் கட்டி கத்தி பிபியை ஏத்திக்கிறோமே. அட்லீஸ்ட் பாருங்க, நம்ம ஏத்திக்கிற இந்த பிபியை குறைக்கிற அளவுக்கு உண்டான டேப்லெட் வாங்குற அளவுக்காவது நம்மளுக்கு காசு கொடுப்பாங்களா? இல்ல வழக்கம் போல தற்குறி மலை எல்லாரோட காசு ஆட்டையை போடுற மாதிரி நமக்கென்று நம்ம பேசுறதுக்காக கத்துறதுக்காக கொடுக்குற இந்த பேமெண்ட் கவரையும் ஆட்டையை போட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக எரியிற வயிறு அது. நாங்க சொல்லலைங்க, அவரை தான் சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 33 வருஷங்களாக மேடையில பேசினுக்காராம். அப்படி அந்த 33 வருஷமாக பேசுற எல்லா மேடையிலையும் காசு வாங்காம அவர் பேசுறதே இல்லையா. முதல் முறையா பாருங்க, 33 வருடங்களாக காசு வாங்கி பேசிந்த அந்த பேச்சை ஃப்ரீயா ஒரு மேடையில பேசுறோம்னு சொன்னா அது ஒரே ஒருத்தருக்காகத்தான். மோடி மோடி மோடி. பாத்தீங்களா, பெருமை எங்க கிடைக்குதோ அதுக்கெல்லாம் சொந்தமானவர் நான் தான் சொல்லி 3 முறை மாறல ஆட்சின்னு பெருமையா நிக்கிறாரு. உங்க மேடையில இல்லங்க. இப்ப யாரை குறித்து பேசினுக்காரோ அவங்க மேடையில கலந்து கொண்ட சமயத்தில் பேசிய பேச்சு இதே மணிகண்டன் தான். நான் பேசுற 33 வருஷமா பேசி முடிச்சோன்னு பணம் வாங்குவேன். நான் பணத்துக்கு தான் பேசியிருக்கேன். இன்னைக்கு தான்டா என் வாழ்க்கையில ஒரு இனத்துக்காக பேச வந்திருக்கேன். மணிக்காக இல்ல, ஒரு மனிதனுக்காக பேச வரேன்னு சொன்னா அது பாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக. நான் மணிக்காக தான்டா பேசியிருக்கேன். இன்னைக்கு தான்டா ஒரு மனுஷனுக்காக பேசுறேன். கவருக்காக நான் இங்க பேச வரல. அது என்ன? அது உள்ளம் கவர்ந்த. அட, நான் இது வரைக்கும் கவருக்கு தான்டா பேசியிருக்கேன். இன்னைக்கு தான்டா உள்ளம் கவர் கல்வனுக்காக பேச வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் சொந்தமான தலைவர் திருமாவளவன் அவர்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன்.
சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன் எனக்கு தெரிந்து நல்ல கண்ணுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரே தலைவன் நீதான். நல்ல கண்ணுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரே தலைவன் நீதான். ஒரே தலைவன் நீதான். ஒரே தலைவன் நீதான். ஒரே தலைவன் நீதான். மேடைக்கு ஏத்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை மட்டும் மாத்தி பேசுற இவரோட நாட்டுப்பற்று எதுல இருக்குது? அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன். ஓவரா பிபி ஹையஸ்டா அப்நார்மலா எகிரி இருக்கும் போதுங்களே. இப்போ அந்த மாதிரி பிபி அளவுக்கு அதிகமாக எகிற மாதிரி கத்தும் போது அக்கம் பக்கம் யாரும் இல்லை. பொது வழியில் இதே போல மேடையில் இந்த மாதிரி எகிறுறோமே, அதுவும் கேமராக்கு முன்னாடி. இது பாருங்க, சோஷியல் மீடியா உலகம். இவர் இதை போல எகிரல் வீடியோ வெளியே வந்து மீம்ஸ் பீஸ் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு உண்மை கூட தெரியாம எகிறாரு பார்த்தீங்களா? அப்படி எகிற அந்த இடத்துல பாருங்க, இதில் வேற அடுத்தவங்களுக்கு இழுக்கிறது. நம்ம என்ன வாங்குற காசு வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு சுகி சிவமா வாங்குறது வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் என்றைக்காவது இதை போல சுகி சிவம் அவர்கள் என்றைக்காவது இதை போல இந்த மாதிரி மேடையில குதின்னு குதிச்சிருக்காரா? இந்த மாதிரிலாம் ஓவரா கத்திருக்காரா? அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? இருந்தாலும் பாருங்க, இவர் இதே போல கேவலமா பொது வழியில பேசுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவங்களை குறித்து இழுக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போடும், திருத்த முடியாது அவரை. ஆனா பாருங்க, ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? இருங்கய்யா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கலையே. இன்னும் 40 நாளைக்கு வச்சு செய்ய போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டாண்டா, அவனாண்டா அண்ணாமலை. வச்சு செய்வாப்ல. செஞ்சிட்டாங்க. 40 நாள் வெயிட் பண்ணி அடுத்தவங்களை வச்சு செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமா 40 தொகுதியிலுமே செஞ்சிட்டாங்க. தற்குறிமலை அவர்களை முதல்வர் ஆக்காம, தமிழ்நாட்டை எடுத்து அவர் கையில கொடுக்காம, போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, மனிதர்கள் தோன்றிய வரலாற்று காலத்தில் இருந்து யாராவது ஒரு 1000-2000 வருஷம் வாழ்ந்ததாக நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சதே கிடையாது. ஆனாலும் பாருங்க, 1000-2000 வருஷம் வாழ போறதாக நினைச்சிக்கின்னு தமிழ்நாட்டை தற்குறிமலை கையில கொடுக்காம சேர மாட்டேன்றாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 2000 வருஷம் இவரால் வாழ முடியுதான்ட்டு. கடலுக்கு போய் வலையை வீசி மீன் பிடிப்பாங்க இல்லைங்களா? அப்படி மீன் பிடிக்கிற அந்த வலையை எங்கெங்கயோ தேடி பெரிய பெரிய மீன்லாம் கூட, ஏன் திமிங்கலம் கூட மாட்டினா இழுக்கும் போது அருந்து போகாத வலையை கூட பாருங்க வாடகைக்கு வாங்கி வீசி பார்த்து தேடியாச்சு. திமிங்கலம் கூட பாருங்க சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேடையில் பாருங்க அந்த கத்துன நம்ம மணிகண்ட அண்ணன் சிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது போலுங்களே. எங்கேயுமே காணும், எங்க இருக்காருன்னே தெரியல. என்ன தற்குறிமலை சொம்போன்னு கூட சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா வாங்கிட்டார் இல்லைங்களா? வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்றா மாறி தானே ஆகணும். ஆனால் பாருங்க, இவர் எகிரி கத்துற கத்துக்கு சொம்பு சைஸ்லாம் பத்தாதுங்களே. இனிமே தமிழ்நாட்டில் 2 மலை தான், ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று அண்ணாமலை. சொல்லு, போட யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு ஓடா. தற்குறிமலையை இவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த கொண்டாட்டத்துக்கு பாருங்க, சொம்பு அளவுலாம் ரொம்ப கம்மி. ஏதாவது புதுசாக பெரிய சைஸ் அண்டாவை தான் வாங்கி, இல்லை அண்டா கூட பத்தாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. அதுக்கு மேலே ஏதாவது பெரிய பாத்திரம் இருக்குதான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க. அந்த பாத்திரத்துக்கு வேணால் நம்ம மணிகண்டன் பேரை வச்சுக்கலாம். இப்போ தேரிபி என்னப்பா புதுசா என்னென்னமோ சொல்றீங்களப்பா? அது என்னப்பா தேரிபின்னா? தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன், தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கூட பாருங்க, இவர் மேடையில் அதை போல குதிச்சு பேசின பேச்சை கேட்கும் போது சிரிப்பெல்லாம் வராது அந்த அளவுக்கு. ஆனால் பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின பேச்சை போட்டு கேட்கும் போது சிரிப்பு, சாதாரண சிரிப்பு வராதுங்க. சிரிக்கிறவங்க வாய் மொத்தமா வெளியே வந்து கழண்டு விடுற அளவுக்கு உண்டான சிரிப்பு வரும் பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுற பேச்சை கேட்கும்போது. ஏன்னா பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அதை போலங்க. உதாரணத்துக்கு பாருங்க, செங்கோலை பத்தி சொன்னாரு. நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல். நினைச்சு பாருங்க சார், சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான், வைணவன் சைவத்தை ஏத்துக்க மாட்டான். அதுலயே அஷ்டசாஸ்திரம் பிரயோஜனம், இவன் வடமா தென்மா 36 மடாதிபதிகளை நிக்க வச்சு இவங்க அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அவங்க இவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜி எல்லாரையும் சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரையும் சேர்த்தாருன்னு சொல்ற அந்த ஜியையே பாருங்க, யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ராமர் கோயில் கட்டுற அந்த சமயத்துல பாருங்க, ராமரை உள்ள கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வதற்கு பாருங்க ஒரு குரூப் எதிர்ப்பு. எதுக்குப்பா வம்பு? ராமரை கொண்டு போய் உள்ள யார் பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டினா தானே பிரச்சனை. காட்டாம பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம லைவா கொண்டு போனா
கோயிலை மட்டும் ஓப்பன் பண்ணுறத, அப்படி கோயிலை மட்டும் ஓப்பன் பண்ணுறத டைரெக்டாக லைவ் போயினே போது பாருங்கள். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்த பிறகு கடைசி நம்ம ஜியை ஓரம் கட்டினாங்க பாருங்கள். எல்லாரையும் ஒன்றா சேர்த்தாருங்க அவரு, அப்படி சேர்த்து கொண்டு போய் வச்சாருங்க செங்கோல் அப்படின்னு சொன்ன அவரையே பாருங்க யாருமே சேர்த்துக்காம கடைசி நிமிஷத்தில் ஓரம் கட்டினாங்களே. அந்த காட்சியை நம்ம ஜி சோகமாக வெளியேறும் அந்த காட்சி அந்த சமயத்தில் பார்த்தபோதே கண்களில் இருந்து அல்ல, எங்கள் இதயத்தில் இருந்து ரத்தம் கொட்டியதுன்னா பார்த்துக்கணும். இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தேதா வெளி குத்து உள்குத்துலாம் எதுவுமே கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்கிறோம். அதுக்காக எங்கள் இதயத்திலிருந்து ரத்தம் கொட்டியது வேணா பாருங்கன்னு சொல்லி நாங்கன்னா அனுமான் மாதிரி நெஞ்ச புலந்தா காட்ட முடியும்? அவர்கிட்ட கேட்டாலும், யார் மணிகண்டன் அவர்கள்கிட்ட கேட்டாலும் பாருங்க நெஞ்ச புழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க அவரோட வெறி அதை போல. தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பாருங்க 400 பார்னு சொல்லியிருந்தாங்க, மோடிக்கா பரிவார்னு சொல்லியிருந்தாங்க, மோடிக்கா கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்க, மோடி சர்க்கார்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி எங்கு திரும்பியும் எங்கு பார்த்தாலும் திசையெங்கும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட பெயரையே பாருங்க பிரம்மாண்டமாக பெருமையோடு சொல்லி சுத்தியிருந்தாங்க. ஆனால் பாருங்க இப்போ அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. மோடிக்கா பரிவாரையே பாருங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ மட்டும் பாருங்க இந்த சமயத்தில், அதாவது பாருங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற ஆதரவுல தான் நம்ம ஆட்சியே நின்றுனுக்குது அப்படின்னு ஓடினுக்கிற இந்த சமயத்தில் இவர் பேசின வீடியோ யார் கண்ணியாவது பட்டா என்ன ஆகும்னு சொல்லி பயந்து நிற்கிறாங்களாம். உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான். அமெரிக்காக்காரர் சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்கறான். இன்னொரு முறை சொல்லுங்க அந்த அமெரிக்காவை குறித்து. இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்கறான். அப்பிட்டீங்களா? சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஆனா பாருங்க இதெல்லாம் அமெரிக்காக்காரனுக்கு தெரியுமா? ஏன்னா பாருங்க அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு போறது வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த காட்சி ஏதோ பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட ஏதோ ஒரு சினிமாவில் வருகின்ற திரைப்பட காட்சி அல்ல. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அந்தந்த நாட்டு குடிமகன்களை அந்தந்த நாட்டுக்கு நாடு கடத்துற வேலையை நாங்க பார்க்க போறோம்னு சொல்லி நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்காவின் C-17 என்கின்ற ராணுவ விமானத்தில் ஏத்தி கொண்டு வந்து இங்க டிராப் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அமெரிக்காவோட C-17 ராணுவ கார்கோ விமானத்தில் ஏற்றப்பட்ட இந்தியர்களோட கை கால்களை தான் பாருங்க கட்டி போட்டு விமானத்துல ஏத்தி கொண்டு வந்து பஞ்சாப்ல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த காட்சி கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டு வந்த அமெரிக்கா ராணுவம் இறக்கிய அந்த நொடி முதல் இந்த காட்சியை பார்த்தது முதல் பத்தி எரிஞ்சுது. மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. இப்போ நாட்டோட இந்தியர்களை நம்ம நாட்டோட குடிமகன்களை சங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்டு 40 மணி நேரத்துக்கு மேலாக சாப்பிடும் போதும் சரி ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போதும் சரி சங்கிலியை கழட்டியே விட மாட்டோம்ப்பா, விட்டா நீங்க தப்பிச்சு போயிட போறீங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அமெரிக்காவிலிருந்து நம்ம நாட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு இழுத்துன்னு வந்த அந்த காட்சியை பார்க்கும்போது உலக நாடுகள் மத்தியில ரொம்ப பெருமையா இருக்குமோ? மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. ஒரே ஒரு இன்விடேஷன் அப்படி சும்மா பொத்தனா மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் பாருங்க பொத்தனா மாதிரி வண்டியை கட்டிடுவோம் நடையை கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்னென்னமோ பண்ணி பாருங்க கேட்டு பார்த்துருக்காங்க. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு நம்ம நாடு இன்விடேஷன் கொடுக்கவே இல்லைங்களா? இந்த விருந்து மருந்து 3 நாளைக்குன்ற ஒரு உதாரணம் அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உதாரணத்துக்கு ஏற்ப என்னப்பா போறீங்களா இல்லை நாங்களே உங்களை ஃப்ளைட் ஏற்றி அமுச்சு விடணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க நாட்கணக்கில் தங்கி இந்த ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து எப்பப்பா கிளம்ப போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு வேற யாரும் இல்லைங்க, வேற யாருமே இல்லை. சனாதன தர்மம்னு சொல்லி நாட்டுக்குள்ள குரூப் இருக்கு இல்லைங்களா? அந்த குரூப்பே தான் பாருங்க பெருமையா பதிவு பண்ணி காட்டியே கொடுத்தாங்க. கூடவே இருந்து காட்டி கொடுத்த அந்த குரூப் பதிவிட்ட அந்த பதிவை எடுத்து பாருங்க சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் ரொம்ப பெருமையா ஷேர் பண்ணிக்காரு. பார்த்துக்கங்கயா கழுத்தை பிடிச்சி நாங்கள் வெளியே தள்ளட்டுமான்னு கேட்டு கூட இருக்கட்டும் பரவாயில்ல இன்விடேஷன் வரோம் சொல்லி வெயிட் பண்ணினே இருந்திருக்காங்க. மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. ஏன் இப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க பாருங்க எங்க பார்த்தாலும் நம்ம ஜியை பாராட்டி புகழ்ந்து தாழ்றாங்க அப்படின்னு ஒரு இல்லாத பெருமை அடங்கிய பில்டப்பை நம்ம பில்டு பண்ணி வச்சிட்டோம். அப்படி பில்டு பண்ணதை மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா? இந்த சமயம் பார்த்து காலவாயிட்டா இன்விடேஷன் கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம ஜிக்கு மட்டும் கொடுக்கலன்னு சொன்னா பில்டு பண்ணதை அப்படியே சரிஞ்சு ஊந்துரும் இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க எப்படியாவது அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்றதுக்காக போப்பா வெளியோன்னு சொல்ற அளவுக்கு கெஞ்சினுக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்று கைதான இந்தியர்களின் எண்ணிக்கையை குறித்து 2014ஆம் ஆண்டில் அதை போல கைதானவர்களின் எண்ணிக்கை பாருங்க 1527. 2014 அதை போல கைதானவர்களின் எண்ணிக்கை 1527 சொன்னா 2023ஆம் ஆண்டில்
96,917ங்க. நாங்க சொல்லலங்க, யுஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுதுங்க. அமெரிக்காவிற்குள் சட்ட விரோதமாக நுழைய முயன்று கைதான இந்தியர்களின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டில் 1527, 2023 96,917. 1527 இருந்து 96,917 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போகுதுங்கறா. தூள் படத்துல விவேக் பைல்சாமி காமெடியில, டேய் நான் எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை கொடுக்க சொன்னான்னு சந்திரபாபு நாயுடு சட்டம் போட்டான்னு ஒட்டியடா ஒரு ரீலு, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல பாருங்க, இந்த மாதிரி சொன்ன விஷயத்தெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனால் பாருங்க, ஒரு விளம்பரமே ரெடி பண்ணாங்க வீடியோ வழியாக. நம்ம ஜி மட்டும் பாருங்க பிரதமர் ஆயிட்டாருன்னா நம்ம நாட்டில் வந்து அமெரிக்காக்காரன் அம்மா தாயேன்னு பிச்சை எடுப்பான்னு சொல்லி 2014 ஒரு விளம்பர வீடியோவே ரெடி பண்ணாங்க. அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி. ஆனால் பிராக்டிக்கல் உண்மை நிலவரம் என்னங்க, அதோ இதுதான் உண்மை நிலவரம். சுத்துறதே ரீலு, கணக்கு வழக்கு இல்லாமல் சுத்துறதே பாருங்க ரீலு. இதில் வேற பாருங்க, அந்த ரீலுக்குள்ள ரீலு மனசில் பட்டதை பேசுகிறான்னு அந்த மேடையிலே சொல்லிட்டு எழுதி வச்சதை எத்தனை தடவை பார்க்குறாரு பாருங்க. பஜ்ஜியை சாப்பிட்றோன்னு சொல்றதுக்கு பதிலாக குடிக்கிறதுன்றாரு. அவன் என்ன நினைச்சிருக்கான், கமலாலயத்தில் நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பஜ்ஜி குடிக்கிறோம்னு நினைக்கிறான். எதை குடிச்சாரோ, பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் பண்ணுறதுக்காக குடிச்ச தண்ணியங்க, சாதா தண்ணியை குடிச்சாரா இல்லை மினரல் வாட்டர் குடிச்சாரான்னு கேட்குறோம். குடிச்சிட்டு போட்டோம். அதே மாதிரி தான் பாருங்க, ஓடாத தண்டவாளமா, ஓடாத தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்க வச்சாங்களே. தண்டவாளம் ஓடாதுங்க, அது ஒரே இடத்துல நிற்கும். நிற்கிற தண்டவாளம் ஓட ஆரம்பிச்சா பாருங்க, ஓடுற ட்ரெயின் தான் விபத்துக்குள்ளாகும். தண்டவாளம் ஒரே இடத்துல நிற்கும், நிற்கிற தண்டவாளத்துக்கு மேலே ட்ரெயின் தான் ஓடும். ஏதோ பாருங்க, இதுக்கு முன்பாக ட்ரெயின் நின்றுந்த மாதிரியும் நின்றுனுக்கிற அந்த ட்ரெயினுக்கு மேலே தண்டவாளம் ஓடிந்த மாதிரி ஓடாத தண்டவாளமாக இருந்தாங்களாம். இன்னைக்கு ஓடுற தண்டவாளமாக மாறியதுக்கு காரணம் தேசத்திற்காக பாடுபட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்துற தற்குறிமால் வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை. அப்படி என்ன தேசத்துக்காகவும் தேச மக்களுக்காகவும் ரத்தத்தை வேர்வையா சிந்தி தியாகம் பண்ணாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் தூட வேண்டாம், ஒரு 2 சொல்லிங்களா இல்லைங்களா? அப்படி என்ன செஞ்சிட்டாரு, என்னையே சொல்றான். சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும்? சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பாருங்க கொடுக்குறாங்க துட்டு. வாங்கிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்க, என்னதான் வாங்கிட்டு பேசினாலும் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களா? இதோ பாருங்க. ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ராமருக்கு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. பிஜேபி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. நல்லா பாத்துக்கங்க. அந்த ராமரு ஒழுக்கம் 1 2 3 என்னை வரிசைப்படுத்தி பாடுங்களேன் அப்படின்னு ராமரின் ஒழுக்கத்தை குறித்தெல்லாம் அவர் தான் பாடினாரு. எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க. இப்போ அதே போல பாடினார் தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி அயோத்தியை சுற்றி இருக்கிற 5 தொகுதியில் பாருங்க, என்டிஏ கூட்டணி மொத்தமாக வாஷ் தோத்து போச்சு. இந்தியா கூட்டணி தான் பாருங்க அயோத்தியை சுற்றி இருக்கிற 5 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க. அப்போ அபிப்பிராயம் எப்படிங்கண்ணா? ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. தெரியாதுங்க. இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பட்டியல் போட்டு எந்த விளக்கண்ணைகள் விளக்கமான விளக்கத்தை விளக்குனாங்களோ அதே போல விளக்கணவங்க தான் பாருங்க இது குறித்து விளக்கணும். எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் பாருங்க, இன்னொரு விளக்கத்தை குறித்து விளக்கினாரு. இந்த லட்டையும் குடுமியும் ஒன்னா சேர்த்து. ஏண்டி அலமேலு, உனக்கு தெரியுமோ, போன தடவை 700 ரூபாய் கொடுத்தோம், லட்டு பெருசா கொடுத்தான். இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனுண்டு இருக்கு. இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனுண்டு இருக்கு. இதே பாருங்க, நம்ம அதை போல குடுமையோ லட்டையோ ஒன்றாக இணைத்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்தது இந்த சைஸ்ல குடுமி அளவுக்கு மாறிச்சு ஈரிச்சு அது சொல்லியிருந்தா சண்டைக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஐயோ, குறிப்பிட்ட அவாள்கள் கூட்டத்தோட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக லட்டோட குடுமையை சேர்த்து குடுமையோட லட்டை சேர்த்து இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அசால்ட்டாக ஓப்பன் மேடையில் குடுமையும் லட்டையும் இணைத்து அவர் தான் சொன்னார். இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனுண்டு இருக்கு. இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனுண்டு இருக்கு. ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போலங்க? இனிமே போவாங்க. அதுவும் பாருங்க, எந்த விஷயத்தை குறித்து போறாங்களோ இல்லையோ, இந்த லட்டு குடுமிக்காக சண்டைக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த விஷயத்துக்காக சண்டைக்கு வருவாங்க கூட்டணி கட்சிகள். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. நாடோடிகள் திரைப்படத்தில் கேட்கற மாதிரி நான் சொன்னடா, அப்புறம் ஏண்டா இவர் பேசின வீடியோ எல்லாம் இன்னும் தூக்கலையா? தூக்க வேண்டியதானப்பா, யார் கண்ணியாவது பட்டா வம்புல வந்து சேரப்பான்னு சொல்லி இவர் பேசின இதே போல பேசின விஷயத்தை தேடி தேடி நம்ம ஜி தூக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க, இந்த காணொலியோட கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ பாருங்க, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த செத்த பாம்பை குறித்து சொன்னார் பாருங்க, அதுதான் ஹைலைட். செத்த
பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்கண்ணே. செம்ம 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 செம்ம. கண்டிப்பா நாங்க அடிக்கவே மாட்டோம். அதை போல கவலையே படாதீங்க. அவர் தான் சொல்லிடுறாரு, தயவு செய்து விட்டுருங்கண்ணே. அடுத்தவங்க பேரை சொல்லி செத்த பாம்பு அப்படின்னு சொல்லினாரு. கண்டிப்பா அடிக்க மாட்டோம், கவலையே படாதீங்க. ஆனா பாருங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன், சூசைட் பண்ணிப்பேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. சூசைட் பண்ணிப்பேன், சூசைட் பண்ணிப்பேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. முடிவு, தேர்தல் முடிவு மாறிடுச்சு. மாறின முடிவை அடுத்து அவர் சொன்ன பேச்சிலேருந்து விலகி நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பாரான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் பாருங்கள், அவர் சொன்ன நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கூட மாறாமல் தான் சொன்ன வார்த்தைக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். மறுப்பு, அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்து சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறாரான்ட்டு தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமாக மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து, பிபி சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் காமெண்ட். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.